ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சபேஷனோடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இவரு என்ன பாட்டு பாடியிருக்காரு, இந்த வாரம் எலிமினேஷன் பத்தி கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இந்த போட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியை சூப்பரா தனித்துவமா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பூதத்தை கான்செப்ட் வச்சு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு போட்டியாளரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில உள்ள இருக்கக்கூடிய செட்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும் நல்லாவே என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆரவாரத்தோட இது வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்ற விஷயம் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரு சில ப்ரோமோக்கள் கூட சொல்லலாம். நாம எல்லாரும் அவளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த பர்சனுடைய, அதாவது ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சன் கூட இவர் சொல்லலாம், சபேஷன். ஸோ சபேஷன் என்ன பாட்டு தான் இந்த ரவுண்ட்ல பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது சொட்ட சொட்ட நினை இது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை தான் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயம் தெரியல. பட் இருந்தாலும் மலை சம்மந்தப்பட்ட பாட்டு தான் அவர் பாடியிருக்காருன்றதான் இங்க வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சபேஷன் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கல, ஒரு சில குறைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எஸ்பிபி சார் ரவுண்ட்ல. பட் இந்த வாரம் கண்டிப்பா அவருக்கு வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அவருடைய பூஸ்ட் அப்ன்ற மாதிரி இல்லாம இவருடைய ஃபேன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வீக்கே இவருக்கு கேங் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு, நான் பார்த்துருந்தேன். பட் அந்த வகையில இந்த வாரம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஜட்ஜஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொத்தமாவே 11 பேர் டு 12 பேருக்குள்ளதான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுங்க. அக்னினாவுடைய பர்ஃபார்மன்ஸும் காணும், அக்னிமாவும் காணும், அவங்க என்ன ஆனாங்கன்ற விஷயம் தெரியல. எலிமினேஷன் இந்த வாரம் இருக்கும்ன்ற விஷயம் கண்டிப்பா தெரியுது. பட் எலிமினேஷன் ஆனா யாரை பண்ணுவாங்கன்ற விஷயம் இங்க கொஸ்டினா இருந்த வகையில இப்ப வந்து ரீசெண்டா கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிரதிபா வந்து எலிமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யார் என்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.